ஹலோ மக்களே, மாறன் வீரா யாரை எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்டா இருக்குன்னே சொல்லலாம். நம்ம மாறனும் விஜயை எப்படியாவது பொழந்து கொட்டிடலான்னு சொல்லிட்டு போனா நம்ம வீராவும் அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க. அதே சமயத்துல விஜயும் எப்படி இருந்தாலும் இவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நாடகம் ஆடி அதிகாரிகள்கிட்ட நம்ம மாறனையும் கார்த்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணி விடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த அந்த அதிகாரிகளும் என் கண்ணு முன்னாடியே இவங்களை இந்த மாதிரிலாம் பேசுறீங்களேன்னு சொல்லி கார்த்தியையும் மாறனையும் அப்படியே ஜெயில அடைச்சி வச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கதறி போன நம்ம வீராவும் எப்படியாவது இந்த விஜயை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாலாஜி மூலமா அதிரடியா ஒரு விஷயத்த செய்யறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம விஜயை எப்படியாவது சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மாறனும் அப்படியே அடிக்க போவோம். நம்ம வீராவும் அப்படியே தடுத்து நிறுத்தி, மாறன் இன்னும் நீ உன்னோட கோபத்தை விடலையா? கொஞ்சமாவது என்னை பத்தி யோசிச்சு பாத்தியா? எப்பவுமே உன்னோட குடும்பம் அப்படிதானே யோசிக்கிற. நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டியனா அதுக்கப்புறமா என்னோட நிலைமை என்ன ஆகும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? இது வரைக்கும் செய்யாத குற்றத்துக்கு நீ பழி ஏத்திட்டு இருக்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்காதான்னு சொல்லிட்டு வீராவா நம்ம மாறன் கிட்ட பேசுறாங்க. ஒரு வழியா மாறனை தடுத்து நிறுத்திடுறாங்க. அதே சமயத்துல வீட்டுக்கு வந்த விஜயம் பயங்கர காண்டாகிறாங்க. எப்படி இந்த மாறன் இந்த மாதிரிலாம் செய்துட்டான்? இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எப்படி இருந்தாலும் அவனை பழி வாங்கணும். இந்த மாற மச்சானா என்ன பண்றது அப்படின்னு அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. விஜயோட அம்மாவும் விஜய் கிட்ட சேர்ந்துட்டு, என்ன விஜய் இவ்வளோ டென்ஷனா இருக்கு, என்ன நடந்ததுன்னு விசாரிக்கவும் எல்லா விஷயத்தையும் விஜய் கோபமா சொல்றாங்க. மாறனை எப்படியாவது கம்பி என்ன வைக்கணும், அதே மாதிரி இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் என்னடானா நேரா போய் அதிகாரிகள்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாறன் நிற்கிறாங்கல்ல, இவங்க என்ன நல்லா கொடுமைப்படுத்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பமே சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடித்து துன்புறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விஜய் அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வள்ளியம்மா, மாறன், கார்த்திக் எல்லாரும் எதுக்கு இந்த மாதிரி செய்கிற விஜய்? உன்னை இந்த மாதிரி பண்ணதுக்கு காரணமே நீ தான் எங்கள் குடும்பத்தை இந்த மாதிரி செய்தனால தானே உன்னை இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் இன்னும் வெறுப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயும் அந்த அதிகாரிகள்கிட்ட, பார்த்தீங்களா உங்க முன்னாடி இவங்க எப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே கோபமான கார்த்தியும், ஒன்னெல்லாம் விட்டு வச்சதே தப்பு, எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரியெல்லாம் எங்களை பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியன் மாறனா இருக்கப்பே உன்னை விட்டு கொடுத்தான், நானா இருந்தா இந்நேரத்துக்கு உன்னை கொளுத்திருப்பேன்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே அடிக்கிறதுக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அதிகாரிகளும் எங்க கண்ணு முன்னாடியே நீங்க இந்த மாதிரிலாம் செய்திருக்கீங்க, அப்ப கண்டிப்பா இந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட விஜய் கொஞ்சம் கூட நாடகம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க, இதை எப்படியாவது சும்மா விடக்கூடாது. அப்பதான் இந்த மாறனையும் கார்த்தியும் அந்த கம்பி என்ன வைப்பாங்க நம்ம நினைச்ச மாதிரின்னு சொல்லிட்டு விஜய் அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கதறி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் என்னடானா, பார்த்தீங்களா உங்க முன்னாடி இப்படி செய்கிறாங்க, அப்போ இந்த குடும்பம் எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நாடகம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த வள்ளியம்மே ராமச்சந்திரனும், என்ன சார் பேசுறீங்க? அவ தான் எங்கள் குடும்பத்தை இவ்வளோ நாளாக துன்புறுத்துனா, அது தெரியாம நீங்க இருக்கீங்க, இவளெல்லாம் நம்பாதுங்க, இவ நாடகம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் அதிகாரிகளும் இந்த பொண்ணை பார்க்க தான் ரொம்பவே பாவமா இருக்கு, நீங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து இந்த பொண்ணை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு மாறனையும் கார்த்தியும் அப்படியே உள்ள அடைச்சி வச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே வீரா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. விஜய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், உன்னை எல்லாம் விட்டு வச்சது தப்பா போச்சு, அன்னைக்கே உன்னை மாறன் தீர்த்து கட்ட பார்த்தா, அந்த டைம்ல நான் உன்னை தான் காப்பாத்தினேன், நீ என்னடானா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறியா? உனக்கு கொஞ்சம் கூட புத்தி வராதா? எவ்வளோ சொன்னாலும் எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் தான் நினைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் விஜயை கேட்டுட்டு இருக்காங்க. விஜயம் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டுங்க மாதிரி மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. வள்ளியம்மைய ராமச்சந்திரனும் நம்ம கார்த்தி மாறன் கிட்ட, நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, கூடிய சீக்கிரத்துல உங்களை வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறாங்க. விஜய் அவங்க அம்மாவும் சேர்ந்த மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு இந்த குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. வீராவும் அடுத்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது மாறனை வெளியில கொண்டு வரணுமே, அதுக்கு என்ன பண்றது? விஜய்க்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஆதாரம் இல்லாமலா போகும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்காங்க.
இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல வள்ளியம்மையும் நம்ம வீரா கிட்ட வந்து, வீரா நம்மோட வீட்டு நிலைமைய பாத்தியா, எப்படி இருந்த குடும்பம் சந்தோஷமா இருந்து எல்லாம் இந்த விஜி உண்மையை சொல்ல போய் ராகவனும் கண்மணியும் இப்ப பிரிஞ்சிருக்காங்க. இந்த டைம்ல பார்த்து மாறனையும் கார்த்தி இந்த மாதிரி பண்ணிட்டாலே இந்த விஜி, என்ன இருந்தாலும் இந்த விஜய நம்மனால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு வள்ளியம்மையும் வீரா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. வீராக்கும் ஒரு ஐடியா வருது. ஏன் நம்ம அந்த பாலாஜி வச்சு பேச வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபடி அந்த பாலாஜி கிட்ட போய் ஒரு ஐடியாவை கொடுத்து வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கோர்ட்ல நம்ம மாறன் குடும்பத்தையே வர சொல்றாங்க. அதுல என்னடானா ஒவ்வொருத்தரும் அப்படி நின்றுட்டு இருக்கும் போதே அந்த விஜய் என்னடானா எல்லாரையும் போட்டு கொடுக்குறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் என்னை கொடுமைப்படுத்துறாங்க. இப்படி ராமச்சந்திரன் ராகவன் அப்படி எல்லாரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம விஜிக்கும் அப்படியே சந்தோஷமா இருக்கு. எப்படி இருந்தாலும் இவங்கள மாட்டி விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய்க்கு ஆதரவா அங்க உள்ளவங்களும் பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படியெல்லாம் பேசுறாங்க, என்னோட கட்சிக்காரரை இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தினாங்க, அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மாறன் அடிச்சதே பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. விஜயோட நடிப்பை பார்த்து சுத்தி உள்ளவங்களும் அவன் நல்லவா தான் நினைக்கிறாங்க. நம்ம மாறன் கார்த்தியும் அப்படியே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாறனை அப்படியே நல்லா போட்டு கொடுக்குறாங்க விஜய். இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். என்ன ஒரு சாட்டையால மரத்துல கட்டி வச்சு அடிக்க பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில என்னோட உயிரே எடுக்க பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மாறனை போட்டு கொடுக்குறாங்க. மாறனும் அதுக்கு என்னடானா எல்லாத்துக்கும் காரணம் அவதான். எங்க குடும்பத்தை இவ நிம்மதியாவே இருக்க விடல. அன்னைக்கே பஞ்சாயத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்னோட அப்பாவையும் அத்தையும் காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்க வச்சா. இப்படி நிறைய கொடுமைகள் அவ தான் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம மாறன் சொல்லி காட்டுறாங்க. அதே சமயத்துல கார்த்திக் எனக்கு இவ கூட வாழறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இருந்த பரமா என்னை விட்டு போக மாட்டேங்க. எவ்வளவுதான் சொன்ன பரமா இந்த வீட்டிலே இருந்து எங்களை துன்புறுத்துறது அவதான் சொல்லி நம்ம கார்த்தியை சொல்றாங்க. என்னதான் சொன்னாலும் அவங்க எல்லாருமே குழம்பு போயிடுறாங்க. அந்த டைம்ல கரெக்டா நம்ம வீரா ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க. அது யாருன்னு பார்த்தா பாலாஜி. பாலாஜியை பார்த்த உடனே விஜய் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா பாலாஜி எதுக்கு இங்க வந்திருக்கான், இது என்ன வீரா வேற ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டா போலயே, என்ன பண்றதுன்னு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க விஜயும். சரின்னு சொல்லிட்டு நம்ம பாலாஜி வரவும் பாலாஜியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க உள்ளவங்களும். பாலாஜி செம மாசா வந்து விஜிக்கும் எனக்கும் ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிட்டு நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், இந்தாங்க அதுக்கான ஆதாரம் சொல்லி கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே சுத்தி உள்ளவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்னடா விஜய்க்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல விஜய் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு எனக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, ஏற்கனவே நான் இப்படி மேரேஜ் பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம பாலாஜி அதை விடுற மாதிரியே இல்லை. கண்டிப்பா என்னோட ஒய்ஃபை என் கூடயே சேர்த்து வச்சிருங்க, அவளை விட்டு என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாலாஜி சரியா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்டு விஜய் இன்னும் கொஞ்சம் காண்டாயிடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீரா இந்த பாலாஜி எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு வீராக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்ன விஜய் நீ ஒரு பிளான் போட்டா அதையெல்லாம் தகர்த்து நான் பண்ணேன் பாத்தியா ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா சரியா விஜய பாக்குறாங்க. விஜய் சரியான இடத்துல லாக் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியா வீரா மாஸ்டர் பிளான் போட்டு நம்ம மாறன் கார்த்தி எல்லாரையும் இந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.